ஏஐ வருது, வேலை போகுது. இதானே நம்ம டெய்லி கேக்குற நியூஸ். ஆனா உண்மையிலேயே ஏஐ தான் காரணமா? இல்ல இது வெறும் ஒரு சாக்கு போக்கா? வாங்க, இந்த ஏஐ எக்ஸ்கியூஸ் எக்கனாமிங்கிற விஷயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு இமெயில் திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு வருது. ஏஐக்கு மாறுறோம், அதனால உங்க வேலை இனிமேல் இல்ல. இது ஏதோ சினிமா கதை இல்லைங்க. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் ஃபேஸ் பண்ற ஒரு நிஜம். நீங்க வருஷக்கணக்கா செஞ்ச வேலைக்கு ஒரே ஒரு இமெயில்ல இப்படி ஒரு பதில்? அப்போ இங்க தான் நம்ம முக்கியமான கேள்விக்கே வரோம். கம்பெனிங்க சொல்ற மாதிரி ஏஐ தான் நிஜமாவே இந்த வேலை இழப்புக்கெல்லாம் காரணமா? இல்ல இந்த கதைக்கு பின்னாடி நாம பார்க்காத வேற ஏதோ ஒரு உண்மை ஒழிஞ்சிருக்கா? சரி, முதல்ல நமக்கு என்ன கதை சொல்லப்படுதுன்னு பாப்போம். மீடியாவும் பெரிய பெரிய கம்பெனிகளும் ஏஐய எப்படி ஒரு பெரிய வில்லன் மாதிரி காட்டுறாங்கன்னு பார்க்கலாம். ஒரே வருஷம் டெக் துறையில மட்டும் 1,80,000 பேர் வேலை இழப்பு. சும்மா யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய நம்பர் இது. இத பாக்கும்போது ஆமா, ஏதோ பயங்கரமா நடக்குதுன்னு தான் நமக்கு தோணும் இல்லையா? சேல்ஸ்ஃபோர்ஸ், எக்ஸென்ச்சர், கிளார்னா இப்படி உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிங்கெல்லாம் ஓப்பனாவே சொல்றாங்க, நாங்க ஏஐக்கு மாறுறோம், அதனால தான் ஆட்களை குறைக்கிறோன்னு. இப்படி எல்லாரும் சொல்லும்போது நம்மளும் என்ன நினைப்போம்? ஓ, அப்போ ஏஐ தான் பிரச்சனை போலன்னு ஈஸியா நம்பிடுவோம். சரி, இப்போ கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். நமக்கு சொல்லப்படுற இந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உண்மையான டேட்டா என்ன சொல்லுது தெரியுமா? இங்கதான் விஷயமே இருக்கு. அந்த ரகசியத்தை இப்ப பார்க்கலாம். 95%. இந்த நம்பரை நல்லா பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர். MIT ஒரு ரீசர்ச் பண்ணிருக்காங்க. அதுல என்ன தெரிய வந்திருக்குன்னா, ஏஐல கோடிக்கணக்குல இன்வெஸ்ட் பண்ணின 95% கம்பெனிங்களுக்கு அதுல இருந்து எந்த லாபமும் கிடைக்கல. அதாவது போட்ட காசு திரும்பவே வரல. இன்னொரு ஷாக்கிங் டேட்டா, நியூயார்க் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லுதுன்னா, சர்வீஸ் கம்பெனிங்கள்ல வெறும் 1% கம்பெனிங்கள் தான் ஏஐனால ஆட்களை குறைச்சதா சொல்லிருக்காங்க. என்னது, வெறும் 1% தானா? அப்போ மீடியால வர்ற கதை வேற, நிஜம் வேற மாதிரி இருக்குல்ல. ஏல் யூனிவர்சிட்டியும் இதையே தான் தெளிவா சொல்லுது. நாம எல்லாரும் பயப்படுற மாதிரி ஒரு பெரிய ஏஐ சுனாமி எல்லாம் இப்போதைக்கு வரலன்னு சொல்றாங்க. அப்போ உண்மையான காரணம் என்னவா இருக்கும்? இப்போதான் நம்ம இந்த டாபிக்கோட மைய புள்ளிக்கு வரோம். ஏஐய ஒரு சாக்கா பயன்படுத்துறதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான நோக்கம் என்ன? வாங்க அதை உடைச்சு பார்க்கலாம். இதுக்கு பேரு தான் ஏஐ எக்ஸ்கியூஸ் எக்கனாமி. சிம்பிளா சொல்லணும்னா, கம்பெனிங்க அவங்களோட மத்த பிரச்சனைகளை, அதாவது செலவு குறைக்கிறது, ஆட்களை வேலையை விட்டு அனுப்புறது, இது எல்லாத்தையும் மறைக்க ஏஐன்னு ஒரு போர்வை எடுத்து பூத்திக்கிறாங்க. நாங்க டெக்னாலஜில அடுத்த லெவலுக்கு போறோம்னு ஒரு நல்ல பேர் எடுத்துக்கிட்டு அவங்க வேலையை முடிச்சுக்கிறாங்க. இத பாருங்களேன், எவ்ளோ புத்திசாலித்தனமா பண்றாங்கன்னு. சாரி, நாங்க பிசினஸ்ல தப்பு கணக்கு போட்டு ஓவரா ஆள் எடுத்துட்டோம்னு சொல்றதுக்கு பதிலா, நாங்க ஏஐ எதிர்காலத்தை நோக்கி போறோம்னு சொன்னா எப்படி இருக்கு? ரெண்டாவது கேட்கவே ஒரு பெரிய விஷன் மாதிரி இருக்குல்ல. ஆனா ரெண்டுக்குமே அர்த்தம் ஒண்ணுதான், ஆட்குறைப்பு. இதுதான் இங்க நடக்கிற கேம். இங்க சில கம்பெனிகளோட இரட்டை வேஷத்தை பாருங்க. சேல்ஸ்ஃபோர்ஸ் என்ன சொன்னாங்க? ஏஐ 50% வேலைய செய்யும்னு. ஆனா அப்புறம் அவங்க ஆளே என்ன சொல்றாரு? நாங்க நிறைய பேரை வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திருக்கோம்னு. அதே மாதிரி கிளார்னா ஏஐ 700 பேர் வேலையை செய்துன்னு பெருமையா சொல்லிட்டு அப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏஐனால ஒருத்தர் கூட நாங்க வேலையை விட்டு அனுப்பலன்னு. என்ன நடக்குதுங்க? அப்போ உண்மையான காரணம் என்ன? ரொம்ப சிம்பிள். கொரோனா டைம்ல டெக் கம்பெனிங்க எல்லாம் பிசினஸ் பயங்கரமா போகும்னு நினைச்சு தேவைக்கு அதிகமா ஆட்களை வேலைக்கு எடுத்தாங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி நடக்கல. இப்போ அந்த தப்ப சரி பண்றதுக்காக ஆட்களை குறைக்கிறாங்க. ஆனா அதை ஒத்துக்காம ஏஐ மேல பழிய போடுறாங்க. அவ்வளோதான் விஷயம். சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைய பத்தி பேசிட்டோம். இப்போ சொல்யூஷனுக்கு வருவோம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்மளோட வேலைய இப்படி பாதுகாத்துக்கலாம். சில பிராக்டிக்கல் டிப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த ஒரு விஷயத்த மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. உங்க வேலைய ஏஐ எடுக்கல. உங்க வேலைய செலவை குறைக்க நினைக்கிற ஒரு கம்பெனி தான் எடுக்குது. அதுக்கு ஏஐய ஒரு காரணமா சொல்லுது, அவ்வளவுதான். இந்த சின்ன வித்தியாசம் புரிஞ்சிட்ட போதும் நம்ம பயம் பாதி குறைஞ்சிரும். இதுக்கு நாம என்ன பண்ணலாம்? ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. 1, நீங்க என்ன செஞ்சீங்க, உங்க சக்சஸ் என்னன்னு டாக்குமெண்ட் பண்ணுங்க. உங்களை தூக்குறது கம்பெனிக்கு ஒரு நஷ்டம்னு அவங்களுக்கு புரிய வைங்க. 2, ஏஐ டூல்ஸை பார்த்து பயப்படாதீங்க. அதை கத்துக்கிட்டு உங்க வேலையை இன்னும் சூப்பரா செய்யுங்க. 3, கம்பெனி மார்க்கெட்டிங் பேச்சை நம்பாதீங்க. உண்மையாவே ஏஐக்கு பட்ஜெட் ஒதுக்குறாங்களா, ட்ரைனிங் கொடுக்குறாங்களான்னு பாருங்க. 4வது, ரொம்ப முக்கியமானது, உங்க திறமைய நம்புங்க. உங்களுக்கு இந்த ஒரு வேலை மட்டும் இல்ல, வேறு நல்ல வேலை தேடிக்க முடியும்னு நம்பிக்கையோட இருங்க. மொத்தத்துல நாம பார்த்ததோட சுருக்கம் இதுதான். ஏஐ ரெவல்யூஷன் உங்க வேலையை எடுக்காது. ஆனா ஏஐ எக்ஸ்கியூஸ், அதாவது ஏஐங்கிற சாக்குப்போக்கு உங்க வேலையை எடுக்கலாம். இப்போ கேள்வி இதுதான். அடுத்த தடவை ஒரு நியூஸ் கேக்குறீங்க,
ஏஐனால இத்தனை பேர் வேலை போச்சுன்னு. அத நீங்க அப்படியே நம்ப போறீங்களா? இல்ல ஒரு நிமிஷம் நின்னு இது உண்மையா இல்ல வெறும் சாக்கு போக்கான்னு யோசிக்க போறீங்களா? முடிவு உங்க கையில.